ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரிவன். ஸோ வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மூமெண்ட்டுங்கிறது ஒரு 2-3 நாளாகவே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு $57.38 வந்து சப்போர்ட் வந்து எடுத்தது. ஸோ எடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 63.30 அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட்டுங்கிறது கிடையாது. பட் ஒரு பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ எப்படி பை ட்ரெண்ட் சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த $57.38 ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன். ஸோ அதை எடுத்துட்டு ஒரு பை எடுக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் நைட் மார்க்கெட் $0.13 வந்து ஒரு பாசிட்டிவ் ஜோனில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால், அதாவது நேற்று ஹை வந்து $62.64. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக மேலே வரதுக்கான தான் சான்சஸ் வந்து இருக்கே தவிர ஸோ கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெட் கலர் கேண்டில் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே அப்படின்னு நம்ம தெளிவாக வந்து பார்த்துடணும். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த இடம் தான், அதாவது இந்த சேனல். ஸோ இந்த இடத்த வந்து நான் எடுக்கல, சப்போர்ட் இந்த இடத்த எடுக்கல. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆவரேஜ் பாயிண்ட்டை தான் ஸோ ஒரு சப்போர்ட்டாக வந்து இன்னைக்கு வந்து எடுத்துருங்க. சப்போர்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 5133, ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் 5485. ஸோ நம்ம எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நேற்று ஹை வந்து பார்த்தீங்கன்னா 5377. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த பையோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5337. ஃபார் எக்ஸாம்பிள் 5375 நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 5485, ஒரு 100 பாயிண்ட்ஸ் தேவை கிடையாது. ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே ஒரு அப்சைடு வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம செல் எடுக்கிறது ஆஸ் யூஷுவல் தான். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்தால் நம்ம வந்து செல் வந்து அட்டன் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி லோ சைடு பிரேக் அவுட் பண்ணாலும் செல் வந்து ட்ரை பண்ணி இந்த சப்போர்ட் வரைக்குமே நம்ம வந்து செல்லை வந்து ப்ராஃபிட் சைடு வந்து புக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க, இப்போ நேற்று லோ வந்து 5213 வச்சுக்கோங்களேன். 5229 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ நம்ம செல் எடுத்து 5139, கிட்டத்தட்ட இங்கேயும் பார்த்தீங்கன்னா 50 to 60 பாயிண்ட்ஸ் பக்கம் செல் சைடு வந்து புக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும் மார்க்கெட்டு. ஸோ அடுத்த இன்வென்ட்ரி எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அடுத்த இன்வென்ட்ரி வந்து நாளைக்கு தான். ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுருக்கேன். F&O வந்து எக்ஸ்பைரி க்ரூட் ஆயிலுக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம சின்னதாக தான், அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ரைஸ்லாம் ஆப்ஷன்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியான ப்ரீமியம் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வேணும் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பைரி கான்ட்ராக்டில் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் மே மந்த் எக்ஸ்பைரி வந்து சூஸ் பண்ணி ஸோ ஆப்ஷன்ஸுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் மார்க்கெட். ஸோ ஹையும் லோவும் பிரேக் அவுட் பண்ணால் ஒரு பை அண்ட் செல் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க வேண்டியது. பட் நேற்று கூட நல்ல ஒரு ஃபால் தான். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த சப்போர்ட் ஜோன் நம்ம ட்ரா பண்ணோம்னா இந்த இடத்த ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது இந்த லோவை 289 அதாவது இந்த கேண்டில் வந்து 289.8. ஸோ 289.8 தான் அடுத்த சப்போர்ட் ஜோனாக வந்து ஒர்க் ஆகும் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். இது சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோல்டு. ஸோ கோல்டு நான் செல்லிங் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பை தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் வந்து பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான் நிறையவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம். காப்பர் வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருந்தேன் இந்த இடத்துல 790.40 அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஸோ மேலே தான் வந்துட்டு இருக்கு. 847 பிரேக் அவுட் பண்ண 860, இதோட நெக்ஸ்ட் எண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 860.15 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு தான் போகும். கிட்டத்தட்ட ஹையர் லோவாக பிரேக் அவுட் பண்ணால் பை செல் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்தால் பை செல் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.